நாட்டின் 75ஆம் குடியரசு தின விழாவையொட்டி விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திரு பழனி அவர்கள் தேசிய கொடியேற்றினார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். இந்த குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் மற்றும் வீரர்களுக்கான பதக்கங்கள், அரங்கேறிய கலை நிகழ்ச்சிகளுக்கான விவரங்கள் என்ன பரணி? வணக்கம் சூர்யா. அதாவது நாடு முழுவதும் 75வது குடியரசு தின விழா இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாக மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவையொட்டி மாவட்ட ஆட்சியர் பழனி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் பழனி சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்தும் பரிசுகளை வழங்கியும் கௌரவித்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய 54 காவலர்களுக்கு பதக்கங்களையும், 240 அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்களையும், 45 பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை, வேளாண்மை நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் மூலம் ரூபாய் 35 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் பழனி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் விழுப்புரம் சரக காவல்துறை டிஐஜி திஷா மிட்டல், மாவட்ட முதன்மை நீதிபதி பூர்ணிமா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ், மாவட்ட வருவாய் அலுவலர் பரமேஸ்வரி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். சூர்யா. விழுப்புரம் மாவட்ட குடியரசு தின விழா கொண்டாட்டம் குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ்.